காவல்துறையினரால் தேடப்பட்டு வந்த 5 பேர் கொடூரமாக கொலை செய்த கொலை வழக்கில் குற்றவாளி ஐந்தக்கரை காவல் நிலையத்தில் சரணடைந்துள்ளார். சார், இந்த போனை கொஞ்சம் வச்சுக்கவும், கைவிலக கொஞ்சம் கழட்டி விட சொல்லுங்க சார். பேச வசதியா இருக்கும். எங்க போயிருவேன்? அவுத்து விடுங்க. சரி, எதுக்கு இந்த கொலை பண்ணு? அதானே கேட்க போறீங்க? அவன் சிரிப்பை பார்க்கறதுக்குலாம் எனக்கு நேரம் இல்லை. கொலை பண்ண 5 தலை எதுக்கு 5 அட்ரஸ்க்கு அனுப்பி விட்டேன். உனக்கும் அவங்களுக்கும் என்ன சம்பந்தம்? ஒரு சம்பந்தமும் இல்லை சார். அந்த 5 பேரோட தலையை மோப்பம் பிடிச்சி என்ன பிடிப்பீங்கன்னு பார்த்தேன். ஆனா கடைசி வரைக்கும் மோப்பம் தான் பிடிச்சி. என்ன சொன்னீங்க? நேரம் இல்ல. இப்படி நேரம் இல்லாம போறதுக்கு காரணம் யாரு? நாங்க இல்லைன்னா அந்த 5 பேர் உயிரோடு இருந்திருப்பாங்க. ஒன்ன மாதிரி விருகலாம். ஒழுங்கா காரணத்தை சொல்லு, இல்லைன்னா போட்டு தள்ளிட்டு காமடிச்சு முடிச்சுட்டு போய் நீ இருந்து ஒரு பிரோஜனமும். சாக படத்துல பயந்துட்டு நான் இங்க வந்துருக்கவே மாட்டேன். ஒரு காரணம் தானே வேணும். சொல்றேன், கேளுங்க. தினமும் 50 ரூபா கையில வச்சுட்டு பரோட்டா சாப்பிட்டு வயிறு நெப்படம் வந்தது. இந்த இருக்கிற பிரியாணியை பார்த்தா சாப்பிடணும்னு ஆசை வரும்ல, அதே மாதிரிதாங்க சார். தினமும் காலையில் எழுந்திரிச்சு ஆட்டையும் மாட்டையும் அறுத்து கட் பண்றதும், மதியானமான பிரியாணி செஞ்சு டம்ல விற்கிறதும், ராத்திரியான படுத்து தூங்குறதும், எப்படியும் காலை எழுந்திரிச்சு கட் பண்றதும், பிரியாணி கட் விற்கிறதும், மறுபடியும் காலை ஆட்டையும் மாட்டையும் அறுக்கும் போது இது போடுற சத்தமும் துடிக்கும். அப்படி இருக்கும் சார். அதே மாதிரி மனுஷங்களை பண்ணா எப்படி இருக்கும் கேட்டு பாருங்களா சார். வாட்? கேட்கல. எங்க? கேளு. Footprints in the hall. Morning time. 2 doors shut. 1 cracked smile. Case file open, photo turns cold. You left a claw that don't run whole. We trace the line from lie to lie. You took the night, we took the sky.
இதெல்லாம் ஒரு காரணம் சொல்லி இந்த 5 பேர்த்த கொலை பண்ணியா? எனக்கு வர கோபத்துக்கு இப்பவே நான் அவனை கொண்டுடுவேன். ஆனா அதுக்கு முன்னாடி அந்த 5 பேர்த்தோட பாடி என்ன பண்ண, எங்க வச்சிருக்கேன் எனக்கு தெரிஞ்சே ஆகும். சார், அதுக்கு முன்னாடி எங்க பாட்டி சொன்ன ஒரு கதை கேட்குறீங்களா? உங்க ஆய காதுல உங்க கதெல்லாம் எனக்கு வேணாம். ஒழுங்கா என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. கதையை கேளுங்க சார், நல்லா இருக்கும். சார், என் தாத்தாவும் ஒரு கூட்டாளியும் மீன் பிடிக்கிற தொழிலா வச்சிருந்தாங்களாம். அப்படிதான் ஒரு நாள் என் தாத்தா ஒரு கூட்டாளிட்ட சாராயம் என்ற சொல்லிட்டு இவர் மீனை நல்லா வறுத்து வச்சிருந்தாராம். அவர் கூட்டாளி வந்ததுக்கு அப்புறம் 2 பேரும் நல்லா குடிச்சிட்டு நல்லா சாப்பிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்களாம். ஒரு 2 நாள் கழிச்சு என் தாத்தா அவர் கூட்டாளிட்ட போய், நீ சாப்பிட்டது மீன் இல்ல பாம்பு அப்படின்னு சொன்னாராம். அப்பையில இருந்தே அவர் எது சாப்பிட்டாலும் அவருக்கு வாந்தியும் பேதியுமா போச்சாம். ஏய், அதுக்கு சம்பந்தம் இல்லை. எப்படி அதை பத்தி பேசிட்டு இருக்க? புரியலையா சார்?